ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லிக்கு வெண்பாவோட சேனலில் கமெண்ட்ஸ் நேராக அந்த சூலூர்பேட்டையில் இருக்கிற எஸ்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அங்கே போனதும் விசாரிக்கிறாங்க, போலீஸையும் கூட கூட்டிகிட்டு போனதுனால விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த வேலன் பார்த்தீங்கன்னா நைஸாக பேச்சு கொடுத்து மேலே இருக்கிற வெண்பாவை இடம் மாற்றிட்டாங்க. பாவங்க நம்ம வெண்பா அந்த ஸ்டோர் ரூமில் ஒரு மூலையில் குப்பையை போட்டு வைக்கிற மாதிரி வெண்பாவை படுக்க வச்சுட்ருக்காங்க ஒரு துணியை சுற்றி. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. என்னதான் சீரியலாக இருந்தாலும் குழந்தை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாத குழந்தை அந்த மாதிரி போட்டுட்ருக்கிற மாதிரி அந்த சீனை பார்த்ததும் உண்மையிலேயே கஷ்டமாயிடுது. இது மட்டும் மல்லிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைனையும் சரி அந்த ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக நம்ம மல்லி போலீஸில் பிடிச்சி கொடுக்க தான் போகிறாங்க. சரிங்க, அங்கே இருக்கிற அந்த மகா அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம உண்மையே மறைச்சி வச்சா அது நம்ம செய்கிற துரோகம் ஆகிடும்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கா, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அங்கே இல்லை. ஏன்னா இந்த வேலன் பக்காவாக பிளான் பண்ணி நைஸாக மல்லிக்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுட்டு இருக்காங்களே. மல்லி ரூமாக போய் பார்த்துட்டு இல்லைன்னதும் வந்துடுறாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு இங்கே தான் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது சார், நான் இங்கே ஒரு நாள் இருந்துட்டு நான் எங்கள் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேம், நானே ஒரு நல்ல ஹோட்டலாக உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டலாக புக் பண்ணி கூட துணைக்கு ஒரு கான்ஸ்டபிளையும் வைக்கிறாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா இந்த வேலனோட கையால் தான். உடனே வேலன் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, அந்த மகாவையும் அந்த வெண்பாவோட அம்மாவையும் போட்டு தள்ளுறதுக்கு 2 ரவுடிங்களை அனுப்பியிருக்காரு. இதுக்கு கூட்டு அந்த கான்ஸ்டபிள் நம்ம மல்லிக்கு பாதுகாப்பு இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் தான். டீ குடிச்சிட்டு வரேன் மேம் அப்படின்னு மல்லிக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அந்த கேப்பில் ரவுடிங்களை அனுப்புகிறாரு கொலை பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம மல்லிக்கு ஏற்கனவே டவுட் வந்துடுச்சு. ஏன்னா மல்லியும் அந்த மகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது லைட் வெளிச்சம் டோருக்கு வெளியே வந்துட்டே இருந்துச்சு. அந்த கான்ஸ்டபிள் ஒட்டு கேட்டு கேட்டுட்டே இருந்ததை நம்ம மல்லி கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிக்க போகிறோன்ற கேப்பில் நம்ம மல்லியும் மகாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, சார் இந்த ரூமில் இல்லை அவங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னதும் சரி அந்த மகாவோட வீட்டில் தான் இருப்பாங்கன்னு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் லாக்கில் இருக்குது. ஆனால் கடைசியில் நம்ம மல்லியும் மகாவும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்தா போட்டுக்கிட்டு மகாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து ஓரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க அங்கேயும் பார்த்துட்டு ரவுடிங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லியும் மகாவும் பர்தா போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. மல்லி சொல்கிறாங்க மகா கிட்ட, இல்லை என் பொண்ணு இங்கே தான். மகா சொல்கிறாங்க, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, மேம் அங்கே தான் வெண்பா இருப்பா, என்ன அவளுக்கு உடம்பு சரி பண்ணணுன்றதை அவங்க முக்கியமாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிக்கும் போது வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது, உடம்பை சரி பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நிறைய போலீஸுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்த்தோம்னா கண்டிப்பாக வெண்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதுக்கு மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் நம்ம போலீஸை தொந்தரவு பண்ண வேணாம், இதுக்கு வேற வழி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மல்லியோட ஆயுதம் பர்தா. ஆமாங்க, கேஷுவலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வர பேஷண்ட் மாதிரி மல்லியும் மகாவும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பர்தா போட்டுக்கிட்டு வரப்போகிறாங்க. அங்கே யாருக்கும் தெரியாமல் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூமில் தான் இல்லையே, வேறு எங்கேயாவது வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை பார்வதி கூட ஃபோன் பண்ணலாம். நிறைய டைம் மகா பார்வதிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்வதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே தான் இருந்தா இல்லைன்ற விஷயத்த மகாவும் மல்லியும் சொல்லுவாங்க. அதுக்கு பார்வதி சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக அவங்க வேறு ஏதாவது ரூமில் தான் ஒழிச்சு வச்சுருக்கணும், ஸ்டோர் ரூம் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சைடில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மல்லியும் மகாவும் போயிட்டு ஸ்டோர் ரூமில் இருக்கிற நம்ம வெண்பாவை காப்பாற்றி வெண்பாவுக்கும் ஒரு பர்தாவை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்லி நடந்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மல்லி இந்த மாதிரி தான் மாறு விஷயத்தில் போயிட்டு தகுந்தவாறு நம்ம மல்லி வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.